அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப் 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கேசிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 26/5/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ எப்போதும் போல் கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டு பிறகு போவோம். முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 692 542 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5-4 கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தோம், பி போர்டில் 4 கொடுத்துருந்தோம், ஆல் போர்ட்லேயும் 5-4 கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5-4 கொடுத்துருந்தோம், 2 மட்டும்தான் விட்டோம். 2 மட்டும்தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியல. இருந்தாலும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வின்னிங். நேற்று பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில் நீங்கள் நேற்று ஒரு பெரிய வின்னிங்கே பண்ணியிருக்க முடியும். கொஞ்சம் என்னோட ஒத்துழைச்சி உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்துங்க. ரெகுலராக பாருங்கள், நம்ம எப்படி எடுக்கிறோம் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே போங்க. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம முதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 8 தான் எடுக்க போகிறோம். ஏன் 8 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 358 358 ஏன்னா 4358 புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 இல்லைன்னா 458 புரியுதுங்களா? 358. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 458 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லைனா 328 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அடிப்படையில் 8 நான் ஏ போர்டில் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 458 புரியுதுங்களா? 458 258. அப்போது 258ன்னு வரலாம், அல்லது 458ன்னு வரலாம், இல்லை 4358ன்னு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் தான் நம்ம 8 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1 வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 1 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 351 என்ற அடிப்படையில் 351 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அலைஞ்சிச்சு 1, அந்த அடிப்படையிலையும் பார்த்துக்கணும். 351 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 451 இல்லை 321 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் 321 இல்லைன்னா 351 இல்லை 451 என்ற அடிப்படையில் 1 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் ஏ போர்டில் 8 1 நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 எடுக்கிறேன். ஏன் 9 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 649249 புரியுதுங்களா? 649249 549 புரியுதுங்களா? 549 புரியுதுங்களா? 649 இந்த மாதிரி அடிப்படையில் 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 9 தாண்டி வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 7 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 7 பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 6 இருக்குது, 4 இருக்குது, 7 இருக்குது புரியுதுங்களா? 6 4 7 புரியுதுங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 4 இருக்குது, 7 இருக்குது, 2 4 7. ஏன்னா திரும்பவும் இதே நம்மளை திருப்பி அடிக்கிறேன்றாங்க பட்சத்தில், ஏன்னா இங்கே 4 2 கொடுத்துட்டாங்க. ஒருவேளை 7 ஒரு போர்டுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 7 பார்த்துக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7 வருவதற்கான வாய்ப்பும் உண்டுன்ற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 4 7 இந்த மாதிரி அடிப்படையில் 2 4 7 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரையிலும் 0 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். 0 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 720 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பாருங்கள் 702 இருக்குது. அப்போ 20 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 420 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. 420 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. 340 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. 340 அப்படின்ற அடிப்படையில் 340 வருவதற்கான வாய்ப்பும் அமையுது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 0 சி போர்டில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா
மீண்டும் போர்டுக்குள்ள 5 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. புரியுதுங்களா? அப்போ 5ம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 725 அப்படின்ற விகிதத்தில் பார்த்தீங்கன்னா 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 345 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 5 பார்க்க வேண்டியது இருக்கு. 5 அல்லது 0 இதுதான் நம்மளுடைய சி போர்டு கெஸ்ஸிங். 97 பி போர்டு கெஸ்ஸிங், 81 ஏ போர்டு கெஸ்ஸிங். இதுதான் கெஸ்ஸிங். எல்லாமே சார்ட்டை செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வெறும் சார்ட்டு மட்டும் இல்லை, மேக்ஸிமம் இந்த சார்ட்லேருந்து தான் நம்பர் அதிகமாக எடுக்கிறாங்கன்ற அடிப்படையில் இந்த சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வேறு சார்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எந்த சார்ட்லேருந்து ரிசல்ட் வருதோ அந்த அடிப்படையில் நேற்றும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்லேருந்து தான் ரிசல்ட் எடுத்து கொடுத்தேன். மேக்ஸிமம் ரிசல்ட்டு வந்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் இதே சார்ட்டை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்து எடுத்து கொடுக்குறேன். இது எந்த மந்த்லி சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மந்த்லி சார்ட், 2024 மார்ச் மாதம் மந்த்லி சார்ட்டு. அந்த சார்ட்லேருந்து தான் ரிசல்ட் எடுத்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு. வேறு ஏதாவது மாற்று நம்பர் இருந்தால் பார்க்கலாம். எப்போதும் போல் ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் 4 நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 09 வருமா என்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான எண். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் வந்தால், ஒருவேளை டபுள்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அமைந்தால் 090575893 புரியுதுங்களா? 8933 போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 990 இந்த மாதிரி மாற்றங்கள் வரலாம். ஏன்னா நிறைய இடங்களில் எண்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5 ஏ போர்டுலேயும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0வும் ஏ போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9 எல்லா நம்பர்ஸுமே மாறி மாறி வருது. ஆனால் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த நம்பர்ஸை மட்டும் நான் எடுத்து ஏபிசி போர்டில் கொடுத்துருக்கேன். இது ஆலோசனைக்காக பயன்படுத்திங்க. ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் ஏதாவது பட்டுதுன்னா இது ஒருவேளை தவறாக படலாம். ஒருவேளை வேற ஏதாவது நம்பரை நீங்கள் என்ன தேர்றதுக்காக போகலாம். அப்போது இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்குமா, இல்லை போர்டு மாறி வருதுன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த எண்கள் கை கொடுக்குமான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 550 வருவதற்கான வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் இதையும் பார்த்துங்க. ஆனால் இது ஸ்ட்ராங்கான எண்ணான்னு எனக்கு படலை, அதனால் நான் கொடுக்கல. ஒருவேளை உங்களுக்கு இதுவும் படலாம், இந்த ஒரு வாய்ப்பும் அமையலாம்ன்றது என்னுடைய ஆலோசனை. அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல நம்பர் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் நம்பரை. அந்த அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.